வேதத்துல சொன்னப்பட்ட தவங்களைத்தான் ஹிரண்யகசிபுவும் செய்தான். செய்த உடனே தேவர்களால் அதை பொறுக்க முடியவில்லை. பிரம்மா அவன் செய்த தவத்தினாலே உலகமெல்லாம் அப்படியே கொதித்து போயிற்றாம். பூமி நிலநடுக்கங்கள் ஏற்படத் தொடங்கின. வாயு அசைய முடியாமல் நின்று போயிற்று. இதை போல உபத்திரவம் பல பிராணிகளுக்கு ஏற்பட்டபடியால் பிரம்மா உடனே அங்கு தோன்றி, நீ என்னென்ன வரம் கேட்கிறாயோ கொடுக்கிறேன் என்று வார்த்தை கொடுத்து விட்டார். இவருக்கு இதுதான் எப்பவுமே வழக்கம். யார் தன்னை குறித்து தவம் செய்தாலும் உடனே சந்தோஷப்பட்டு, இந்தா என்ன வரம் வேண்டுமோ கொடுக்கிறேன் என்று ராவணனிடத்திலும் இவர் தான் கொடுத்தார். அதே போல இப்ப ஹிரண்யகசிபுக்கும் இவர் தான் கொடுக்கிறார். என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று அவன் கேட்டார். உடனே ஹிரண்யகசிபு என்னென்ன வேணும்னு சொல்ல வேண்டுமே. அப்ப அவர் தெரிவிக்கிறார், எனக்கு மரணமே வேண்டாம்னு கேட்க வேண்டும்னு ஆசை. அதை கேட்பதற்கு ஆனால் சுத்தி வளைச்சு வெவ்வேறு விதமாக கேட்டார். என்னை மனிதர்கள் கொல்லக்கூடாது, விலங்குகள் கொல்லக்கூடாது, நான் பகலிலே இறக்கக்கூடாது, இரவிலே இறக்கக்கூடாது, உயிருள்ள பிராணியால கொல்லப்படக்கூடாது, உயிர் இல்லாத பொருளாலும் கொல்லப்படக்கூடாது, பூமியிலேயும் கொல்லப்படக்கூடாது, வானத்திலேயும் கொல்லப்படக்கூடாது, இப்படின்னு சில நிபந்தனைகள். இப்படி சொன்னா மொத்தத்துல கொல்லவே முடியாது இல்லையோ. பகல் இரவு 2 தான் இருக்கு, உயிர் உள்ளது உயிர் இல்லாதது 2 தான் இருக்கு, ஆகாசம் பூமி 2 தான் இருக்கு, வீட்டுக்குள்ளேயும் கொல்லப்படக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் கொல்லப்படக்கூடாது, மனிதனாலும் கொல்லப்படக்கூடாது, மற்ற பொருள்களாலும் கொல்லப்படக்கூடாது, இப்படின்னு கேட்டுட்டே வந்தார். பிரம்மாவுக்கு ஒரே பயம். அப்ப யாருதான் இவரை கொல்லுவதுன்னு தெரியவில்லையேன்னு வருந்திய போது கடைசியில ஒரு வார்த்தை சொன்னார். உம்மால் படைக்கப்பட்ட எந்த பிராணிகளும் என்னை கொல்லக்கூடாது என்று ஹிரண்யகசிபு பிரார்த்தனையிட்டான். அப்பதான் இவர் பெருமூச்சு விட்டார். சரி போனா போறது, என்னால படைக்கப்பட்டவர் தானே கொல்லக்கூடாது, என்னை படைத்தவர் ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ. அப்ப அவர் ஒருத்தரை மட்டும் கேட்காமல் விட்டான் ஹிரண்யகசிபு. சரி, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, கொல்ல முடியும்னு தெரிந்து கொண்டு பிரம்மா சரின்னு அந்த அத்தனை வரங்களையும் கொடுத்து விட்டார். அந்த வரங்களை கொண்டு தொடர்ந்து மக்களை துன்புறுத்தினான். முனிவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து அவர்களை கொன்று கொளுத்தி இப்படி பல துன்பங்களை செய்து கொண்டு வந்தான். இந்திரன், சந்திரன், குபேரன் அவர்கள் பதவிகளை எல்லாம் ஜெயித்து விட்டான். தனக்கு வேண்டியவர்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல போட தொடங்கி விட்டானாம். அப்படி உலகத்தினுடைய இயல்பையே மாற்றினான். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? வரத்தினில் சிரத்தமிக்க வாழையிற்று மற்றவன் உரத்தினில் கரத்தவை துகிர்த்தலத்தை ஊன்னினான்னு ஆழ்வாருடைய பாசுரம். வரத்தினில் சிரத்தை, ஸ்ரத்தை எதுல வைத்தான்? தன்னுடைய ஒரு சக்தியில பலம் கிடையாது. பகவானிடத்துல நாம நம்பிக்கை கொண்டோம்னால் அப்ப அவர் ரட்சிக்க போகிறார்.